கேளுங்கள் மனசுக்கு பிடித்ததை. நாளைக்கு நியூ இயர். எல்லாரும் பிறக்கவிருக்கும் புது வருடத்தை ஆவலோடு வரவேற்க ஏற்பாடுகள் கவனித்துக் கொண்டிருக்க, வழக்கமாக இது போன்ற நேரங்களில் குஷியாக இருக்கும் 23 வயது சிறு வாசகி இன்று சோகமாக இருக்கிறாள். காரணம் இல்லாமல் இல்லை. அவளுடைய ஆசை ஒரு படம் இயக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளுடைய பெற்றோருக்கு இதில் உடன்பாடு என்பது இல்லை. அவர்களுக்காக பொறியியல் படித்து இவள் 1 வருடம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு சென்றாலும் அவளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. எனவே தொடர்ந்து முயற்சி செய்து இப்போதுதான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கிடைத்துள்ளது. நாளை மறுநாள் ஷூட்டிங் என்ற நிலையில்தான் அதே நாளில் சிறு வாசுகியை பெண் பார்க்க வருகின்றனர். இவள் மறுப்பு அவள் பெற்றோரின் காதில் விழவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே பையன் என்பதும், டாக்டர் என்பதும், அதோடு நல்ல குடும்பம் என்பதும் சிறு வாசுகியை அவர்களுக்கு திருமணம் செய்து தர போதுமானதாக இருந்தது. சிறு வாசுகியை அவர்களுக்கு பிடித்து இருப்பதால் எப்படியும் திருமணம் 90% உறுதிதான். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு இருந்தாள். அப்போது அவளுடைய அம்மா வந்தார். என்ன இங்க உட்கார்ந்துருக்க? வெளியே எல்லாரும் புது வருஷத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம தெருவுல இருக்கிற எல்லாரும் கேக் வெட்ட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்க சந்தோஷமா இருக்கிறப்போ நீ மட்டும் இங்க சோகமா இருக்க? எல்லாருக்கும் சந்தோஷம் தரது எனக்கும் சந்தோஷம் தரும்னு நீங்களா முடிவு பண்ணா நான் ஒன்னும் பண்ண முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, பையன் நல்ல பையன், உன்னை நல்லா பாத்துப்பான். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு கூட போக வேண்டாம், ராணி மாதிரி வாழலாம். இந்த சினிமாலாம் நமக்கு செட் ஆகாதுமா. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா இருக்க என்னோட காலை உடைச்சுக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான வீல் சேர்ல உட்காந்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உன்னோட பேசி ஜெயிக்க முடியாது. பையன் போட்டோவை பாத்தியா? ஏன் பார்த்துட்டு பிடிக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? போங்கம்மா, உங்களுக்கு தான் இது ஹாப்பி நியூ இயர், எனக்கு இல்ல. கதவை சாத்திட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன வழக்கம் போல கல்யாணம் வேண்டான்னு சொல்றாளா? ஆமா, இவ இப்படி இருக்கிறத பார்த்தாலே கவலையா இருக்குங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி ஏதாவது தப்பா பேசிட்டானா என்ன பண்ண? அதெல்லாம் அவ அப்படி பண்ண மாட்டா. மாப்பிள்ளைய பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் கவலை இல்லை. நம்ம பொண்ணை பார்த்துக்க ஒருத்தர் இருப்பாருன்னு தைரியமா இருக்கலாம். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்க சிறு வாசுகி வந்தாள். என்ன தூங்கலியா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. சாரி. எதுக்காக? நான் பேசினதுக்காக சாரி இல்ல, ஆனா பேசின விதத்துக்காக சாரி. பெற்றோர்கள் இவளை பார்த்து சிரிக்க, தெருவில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து இவளை அழைக்க, சிறிது நேரத்தில் உற்சாகமாக எல்லோருடன் பேசி சிரித்தவள் 12 மணி ஆனதும் ஹாப்பி நியூ இயர் என்று எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கூறி உறங்க வர மணி 1ஐ தாண்டியது. விடியற்காலை எழுந்து குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதால் சீக்கிரம் ஃப்ரெண்ட் எல்லோரிடமும் பேசிவிட்டு வந்து உறங்கிவிட்டாள். குலதெய்வம் கோவில் இவர்கள் சொந்த ஊரான அத்தியூரில் இருக்கிறது. அதே ஊரில்தான் அவளை பெண் பார்க்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இதோ ஊருக்கும் வந்தாகிவிட்டது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு அவள் குலதெய்வமான அம்மனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாள். தெய்வமே, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எனக்கு என்னோட கனவு தான் முக்கியம். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் எனக்கு இப்போ வேண்டாம். அதுக்கு நீங்க தான் கருணை காட்டணும். நான் கண்டிப்பா அம்மா அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இப்போ வேண்டாம். யாரு கண்டுபிடிச்சா இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும்? பேசாம ஏதாவது நடந்து இந்த காலத்துல இருந்து வேற காலத்துக்கு போயிடலாம் போல இருக்கு. இப்படி இவள் மனம் வேண்டிக் கொண்டிருக்க அவளை 2 கண்கள் பார்த்து கொண்டு இருந்தன. கோவிலுக்கு வந்த சிலர் வாசுகியை பற்றி அவளின் அம்மாவிடம் விசாரித்தனர். சிலர் வரன் வந்துள்ளதா என்று கேட்க ஆம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். அந்த கோவிலின் பின்புறம் ஒரு பழைய நூலகம் ஒன்று இருக்கும்.
அதை பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருந்தவள் சிறிது நேரத்தில் அன்னை அழைக்க கிளம்பிவிட்டாள்.